நாரத பக்தி சூத்திரத்துக்கு யாருமே வியாக்கியானம் அருளலை. பரனூர் மகாத்மா ஹரிபக்தி மஞ்சுஷான்னு இவைகளை சுவக்கமாக கொடுத்துருக்க. பக்திங்கிற சாம்ராஜ்யம் கிடைச்சுடுத்துனா அது அழியாத தன்மை கொண்டது. அதை அமிர்தஸ்வரூபாச்ச அப்படிங்கிற சூத்திரத்தில் சொல்கிறார் நாரதர். பரம பிரேமியை பகவான்கிட்ட வச்சுட்டோம்னா எதுக்குமே பயப்பட வேண்டாம். பியர்லெஸ்னஸ் தானே பெரிய லாபம். மரண பயமே வராது. பரீட்சித் 7 நாளில் சாக போகிறான். 7 நாள் அப்படின்னு நினச்சி கதி கலங்கலை. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பாசிட்டிவாக பார்க்குறான். அந்த 7 நாளும் நல்ல விஷயங்கள்னு பாகவத புராணத்தை கேட்டான். துளிக்கூட பயப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கிருஷ்ண பக்தி. சுவாமி தியாகராஜருக்கு ஒரு காட்சி. சரையு நதியில் ராமர் தங்க போட்டில் போயின்னு இருக்கார். தியாகராஜா, 10 நாளில் புஷ்ய பகுள பஞ்சமி அன்னைக்கு ஒன்றை நான் என் திருப்படியில் சேர்த்துப்பேன்னர். அந்த நாளுக்காக சந்தோஷப்பட்டு காத்துன்னு இருந்தார். முத்துசாமி தீட்சிதருக்கு ஜோதிடம் நன்னா தெரியும். 59வது வயசில் போக போகிறாருன்னு தெரியும். நரக சதுர்த்தி அன்னைக்கு சிஷ்யாலெல்லாம் கூப்பிட்டார். மீனலோச்சனி பாசமோச்சனி மாலினி கதம்ப வனவாசினி அப்படின்னு இந்த வரிகளை 3 தடவை பாடுங்கோன்னர். 3வது தடவை பாடுற போது நிறுத்துங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிவே பாகி சிவே பாகின்னு 3 தடவை சொன்னார். வேணையை வச்சர். உயிர் பிரிஞ்சுடுத்து. உயிர் போக போகிறதேன்னு இந்த மகான்கள்லாம் உட்காண்டு அழுதுன்னு இருக்கலை. சமீப காலத்தில் வாழ்ந்த மகான் செம்பை வைத்தியநாத பாகவதர், பிரபல பாடகர், குருவாயூர் சன்னதியில் ஒரு ஏகாதசி அன்னைக்கு பாடின்னு இருக்கிற போதே உயிர் பிரிஞ்சுடுத்து. இப்படின்னா கிடைக்கணும் ஒரு லைஃபு. இவெல்லாம் செத்துட்டான்னு நம்ம சொல்ல மாட்டோம். இம்மார்டல்ஸ். கீர்த்தனங்களில் வாழற மகான்கள் இவாள்லாம் நமக்கு ஒரு பாடமாக வாழறார்கள். வால்மீகி அவரோட ராமாயணம் மூலமாக வாழறார். அமிர்தஸ்வரூபாச்ச அப்படிங்கிற இந்த சூத்திரத்துக்கு இப்படி வியாக்கியானம் அருள்றார் பரனூர் மகாத்மா.